செங்கோட்டையன்ங்கிறது ஒரு தனிநபர். அவர் போய் ஒரு கட்சியில சேர போறாருங்கிறத எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த லேபர் லாவை எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்திய மக்கள் அனாதையாக்கப்பட்டாங்க. ஹையர் அண்ட் ஃபயர் பர்மனன்ட் இதை வந்து க்ளோஸ் பண்றது, வேலை நிறுத்தம் செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இல்லாம ஆக்குறது, மொத்த பேருமே ஹாலிவுட் நீக்கிட்டு புதுசா எடுத்துக்கலாம். நீங்க வந்து தற்காலிகம் வச்சுக்கலாம். அவங்க வந்து அதை உரிமையா ஃபைட் பண்ண முடியாது. ஆமா, ஒரு தொழிலாளி வந்து இருந்த உரிமையை இப்ப கிரிமினலைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 14 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு அல்லது திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு நெகோசியேஷன் போகும்போது 14 நாள் நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். அதன் பிறகு நெகோசியேஷன் நடக்கும்போது, பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்க ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா அது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, வேலையை விட்டு அனுப்பலாம், 50,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன், அரெஸ்ட் பண்ணலாம். 10% பேர் வந்து முன்மொழிஞ்சாங்கன்னா இல்ல ஒரு சங்கத்தை உருவாக்கலான்ற ஏரியால இருந்தாங்கன்னா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் 7 பேர் இருந்து நீங்க ஆரம்பிச்சலாம் யூனியன். இப்போ வந்து என்னன்னா 10 பேரை மெம்பரா சேர்த்தீங்கன்னா தான் யூனியன் ஆரம்பிக்க முடியும். இப்போ என்ன ஆகும், நீங்க புது யூனியனை ஆரம்பிக்க முடியாது. பழைய யூனியன்ல 51% இருக்கிற யூனியனை தான் பேச்சுவார்த்தை நடத்தும். அது இல்லைனாலும் மெஜாரிட்டி இருக்கிற யூனியனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்க எடுக்கும். மகாராஷ்டிரால கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்யற பெண்கள் கழுத்துல ஆணி பெல்ட்டை மாட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க, சிறுத்தை தாக்குதல தப்பிக்கிறது. நீங்க உயிரை பணைய வச்சு கரும்பு வெட்ட போகணுங்கிறதா நிலைமை. இதுல வந்து எப்படி நீயே கழுத்துல பெல்ட்டை கட்டிட்டு உன்னை காப்பாத்திக்க அப்படின்னு ஒரு அரசு வந்து அவங்கள கை விடுவது. அதே போலதான் இங்க கார்பன் கம்பெனி, அங்க தொழிலாளிங்கிற ஒரு செக்ஷனே கிடையாது. அவன் ஒரு பார்ட்னர். ரேபிடோ, ஓலா ஓடுறோம் ஒரு பார்ட்னர், இவன் ஒரு பார்ட்னர். நீ வேலை செய்யற, நான் உனக்கு பிடிச்சு கொடுக்குற புரோக்கர், நான் கமிஷன் வாங்கிக்கிறேன். அவர்களுடைய வருவாயில 2% அரசாங்கத்துக்கு கொடுக்கும். தீர்ப்பாயத்துக்கும் ஆப்பு வைக்க போறேன். இப்ப அடுத்து இவர் சூரியகாந்த் வந்திருக்காரு, நான் எப்படி ரூல் பண்ண போறேங்கிறத அவர் காட்டிட்டாரு. நேத்து ஒரு தீர்ப்புல சொல்லிருக்காரு ராணுவ தளபதி. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க நடக்கிற ஒரு சீக்கிய வழிபாட்டுக்கு அவர் போக மாட்டேங்கிறார். நான் ஒரு கிறிஸ்டியன், நான் அங்க போக கூடாதுன்றார். என்னோட மத வழக்கப்படி இந்த காரணத்தை சொல்லி உன் வேலையை விட்டு தூக்குனது சரின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நேத்து. அடுத்த 14 மாசம் எப்படி இருக்க போகுது ட்ரைலர் வந்து காட்டியாச்சு. உங்களுடைய இறுதி நம்பிக்கை உள்ள நல்லா படிச்சா, ஒழுங்கா வேலை பார்த்தா அவன் வாழ்க்கை வந்து பாதுகாப்பா இருக்கும். ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை பார்த்துட்டு அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்கல்ல. உங்களுடைய கனவுல ஆசிட வைக்கும் அரசாங்கம். இந்த அடுத்த தலைமுறைக்கு நிரந்தர பணின்னு ஒன்று கிடையாது. பாஜக அரசு மக்களை கிட்டத்தட்ட அகதிகளை போல ஆகி, அகதிகள்னா யாரை பார்க்கறதுன்னு தெரியாது, கொடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்து. அதே போல ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தை பண்ண போறாங்க. அது நாளைக்கே நடக்கும். ஆனால் அதற்கான எல்லா சட்டபூர்வ வழிகளை செஞ்சாங்க. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்டம் வந்து 21ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்குது. ஏற்கனவே இருந்த விதிகளை 4 கோடா வந்து சுருக்கி இருக்கிறாங்க. அது வந்து தொழிலாளர்களோ அந்த ஏற்கனவே இருந்த சட்டங்கள் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லையோ இல்லை அதுக்கப்புறமேட்டு கொண்டு வந்தது, அதையெல்லாம் மாடர்னைஸ் ஆக்குறோம். இன்னும் தொழிலாளிகளோட பணி பாதுகாப்பு, ஊதியம் இதெல்லாம் உத்தரவாதப்படுத்துறதுக்காகவும் எல்லா தரப்பு அப்படின்னு அவங்க சொல்றது வந்து தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் நலன் 2 பேருக்குமே லாபம் ஒரு வகையில் வந்து இந்த புதிய சட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏற்கனவே இருந்ததில் பலது நீக்கப்பட்டிருக்குது. அதுக்கான விளக்கங்கள் அதில் இல்லை ஏன்றது. ஒரு தொழிலாளருக்கான சட்டம் ஃப்ரேம் பண்ணும்போதே அது முதலாளிகளோட லாபத்தையும் சேர்த்து ஃப்ரேம் பண்ண முடியுமா, இதில் தொழிலாளர்களுக்கான லாபம் இருக்குதா இல்லையான்றதை 2வது டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு சட்டம் ஃப்ரேம் பண்ணும்போதே அப்படி பண்ண முடியும். நியாயப்படி அந்த மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ விஷயம் என்னன்னா, முதலாளிகளுக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதற்கான எல்லா வழியும் இருக்கு. இப்போ நாதி இல்லாமல் இருக்கிறது தொழிலாளர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது. ஸோ அதற்காகத்தான் யூனியன் ஒன்று இருக்கு, யூனியன் ஒன்று அலோவ் பண்றாங்க. யூனியனுக்கு அதற்கான தொழிலாளர் சட்டங்கள்ங்கிற ஒரு பாதுகாப்பு, தொழிலாளர் நலத்துறைங்கிறது எதுக்காக இருக்குன்னா, தொழிலாளிக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. முதலாளிகளால எந்த இதையும் பிரேக் பண்ண முடியும். இப்போ வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து லேபருக்காக பஞ்சாயத்து பேசுற ஒரு துறையா இருக்க விரும்பல, நாங்க வேலை வாய்ப்பை ஜென்ரேட் பண்ற ஒரு ஆளா இருக்கணும்னு தான் அவங்களோட பார்வை. பிரச்சனை என்னன்னா, வேலை வாய்ப்பு உருவாக்குறதுங்கிறதுலாம் வேற அமைச்சர்களோட வேலை, அது ஒரு தனி வேலை. நீ இப்போ அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கிற நர்ஸு டாக்டருங்கெல்லாம் நான் தடுப்பூசி போடுறது மட்டும் தான் என்ன நான் பண்ணுவேன், வைத்தியம் எல்லாம் என் வேலை கிடையாது. எப்படி இருக்குதுன்னா, ட்ரீட்மெண்ட் பண்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டை கூட்டு வரதை பத்தி நான் வேலை செய்ய போறேன்ற மாதிரி. அவ்வளவுதான். அது வந்து ஆமா ரைட். இப்போ தொழிலாளர் சும்மா ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இப்படி ஒரு பார்வைக்கு கீழே இறங்குறாங்க. சட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு ஒரு தொகுப்பை கொண்டு வர்றாங்க. இது ஒரு பரிந்துரை மாதிரி தான். அது நீங்க சம ஊதியம் கொடுங்க பெண்களுக்கு, இது ஒரு லைனு. எப்படி அதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சிருக்கீங்க, அதை மீறினா என்ன செய்ய போறீங்க, ஏதாவது இருக்கான்னா கிடையாது. ஆனால் சட்டம் அமலுக்கு வந்தாச்சு. இந்த 4 இதாக குறைச்சது அமலுக்கு வந்தாச்சு. நிரந்தர ஒரு நிறுவனத்தின் அடிப்படை வேலைகள், முக்கியமான கோர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேலைகளில் நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சட்டம். இப்போ அந்த சட்டத்துக்கு மதிப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன ஒரு பணி பாதுகாப்பு இருக்கோ, அவங்களுக்கு என்ன கிராஜுவிட்டி மற்றதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கான்ட்ராக்டுக்கும் இருக்கணும். அப்படி இல்லை, 1 வருஷத்துலேயே வந்து அதெல்லாம் உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் பச்சை போய். ஆக்சுவலாக இதில் வந்து உடனடியாக வந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அப்பட்டமாக மக்களை வந்து மிஸ்லீட் பண்ணுறது.
ஒரு வருஷம் சொல்றீங்களா? நியூஸ்ல எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணது ஒரு 4-5 பாயிண்ட். இன்ஃபேக்ட் இந்த முறை ஊடகங்கள்ல அந்த சேட்டலைட் சேனல்ஸ் ஆகட்டும் அல்லது பிரிண்ட் இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கங்களினுடைய பார்வை கவனப்படுத்தப்படவே இல்லை. இவங்க திரும்ப திரும்ப உருட்டுனது என்னன்னு சொன்னா டெம்பரரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 1 வருஷம் வேலை பார்த்தாலே கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அதை முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 1 ஆண்டு வேலை பார்த்தாலே கிராஜுவிட்டி அப்படின்னாங்க, 5 வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நிரந்தர பணியாளர்களுக்கு 5 வருஷம் ஆனாதான் கிராஜுவிட்டி. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, அந்த ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, அதாவது என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக உங்களை எடுக்கிற மாதிரி 1.5 மாதம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எடுத்தனா 1.5 மாதம் சம்பளம் கொடுத்ததான்னு சொல்லலாம். அந்த டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த தற்காலிக பணியாளர்களை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலான்னு வந்துருச்சு. நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி என்எல்சியில் கிட்டத்தட்ட 16,000 நிரந்தர பணியாளர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு 5,000 பேர் தான். இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, இந்த வரையறை என்ன? அதாவது ரொம்ப சிம்பிள். ஒரு நிறுவனத்தின் பிரதான பணிகள் இருக்குல்ல, இப்போ ஒரு என்ஜின் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரியான இதுல எல்லாம் நிரந்தர பணியாளர்கள் தான் இருக்கணும். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்க தற்காலிக பணியாளர்கள் குறிப்பிட்ட காலம் வேலை பார்த்தா அவர்கள் நிரந்தர பணியாளர் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்படி இதான் சிஸ்டம். கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிங்கிறது துணை வேலைகளுக்கு கான்ட்ராக்டை நீங்க பயன்படுத்தலாம், ஹவுஸ் கீப்பிங்க அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. இப்போ என்ன பண்றான்னு சொன்னா எங்கேயுமே நீங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை பயன்படுத்தி, ஸோ நிரந்தர பணியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை பார்த்தா அவங்கள நிரந்தரமாக்கணுங்கிறதும் கிடையாது இனி. ஸோ ஹோல் ஃபேக்ட்ரி எல்லா விதமான வேலைகளுக்கும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் நீங்கள் தற்காலிக பணியாளர்களை பயன்படுத்தலாம். அவங்கள நிரந்தரமாக்கணுங்கிறதுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டாச்சு. ஸோ இனிமேல் நிரந்தர பணியாளர்கள் ஒருத்தர் கிடையாது. நீங்கள் சொல்றது என்ன தெரியும், அதாவது எப்படி பண்ணுறாங்கன்னா பர்மனெண்ட் எம்ப்ளாயிக்கான இதை மூடிட்டா 2 பேரும் ஈக்குவல் தானே. பர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கு ஸ்பெஷலா ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, அதாவது இவங்களோட ஸ்டாண்டர்டை கூட்டல, அவங்களோட ஸ்டாண்டர்டை வந்து அதை வந்து காலி பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 100 தொழிலாளர்களுக்கு மேல இருந்தா அந்த நிறுவனம் லே ஆஃப் பண்றது, ஆளை வேலையை விட்டு அனுப்புறது, லே ஆஃப்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கடுமையா இருந்தது. அரசாங்கத்திட்ட பர்மிஷன் கேட்கணும், கேட்டுட்டு அதை நீங்க செயல்படுத்தணும். இப்போ அதை என்ன பண்றாங்கன்னா 300 பேர் இருக்கிற வரைக்கும் கம்பெனிகள்னு ஆக்குறான். கிட்டத்தட்ட 90% கம்பெனிகள், இந்தியாவில் இருக்கிற 90% நிறுவனங்கள் இனிமேல் லே ஆஃப் வந்து நினைச்ச மாதிரி பண்ணலாம், ஆளை குறைக்கலாம், யாரையும் அனுப்புறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ தட் ஒரு ஆல்மோஸ்ட் 90% கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்புங்கிறது கிடையாது. நேரடியா தொழிலாளரோட பணி பாதுகாப்புக்கு எதிரானது தானே இந்த கம்ப்ளீட்டா எதிரானது. அதை என்ன சொல்றாங்கன்னா இதை எதை வச்சு காம்பன்சேட் பண்றாங்க, இந்த கிராஜுவிட்டி கதையை சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்ததா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துடணும், அது ஒரு A4 ஷீட்ல போய் டைப் அடிச்சு கொடுக்கலாம். நீங்க என்னைக்கு வேணா வேலையை விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சிருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? கம்பெனில எனக்கு என்னோட உரிமை கொடுன்னு கேட்க முடியும். உனக்கு தான் உரிமை எடுத்துட்டானே. உங்களுக்கு அடிப்படை உரிமைகளே இல்லைங்கும் போது இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிஸ்டமேட்டிக்கா ஒரு தொழிலாளி தனக்கான உரிமையை கேட்பதற்கான எல்லா கதவுகளையும் மூடுறாங்க. எப்போ ஒரு நிர்வாகம் இறங்கி வந்து பேசும்? ஒரு தொழிலாளி தான் வேலை நிறுத்தும் போது தான். இல்லை, நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொன்று கேட்குறேன். 10 தொழிலாளர்கள் மேலே பணிபுரிகிற ஒரு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்க பணி பாதுகாப்பு சம்மந்தமான இல்லை இந்த மாரி இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்படும் சொல்லியிருக்குது. 10 பேருன்றது ரொம்ப கம்மி நம்பர் தானே. அதுக்கு மேலே இருக்க எல்லா நிறுவனங்கள்லையும் அதை செய்யணுன்றது, அது ஒரு 10 பேருக்கு கொண்டவங்க வந்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்க முடியாது, அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம்ல. அது ஒரு பெரிய செக்டார் பாதிக்கப்படாதுன்ற மாரி அதை நியாயப்படுத்துறாங்களே. இதுலேயுமே நீங்கள் ஒரு இந்த விதிகள்லாம் இருக்கு இல்லையா, எதுவுமே தீர்மானகரமா இப்படிதான் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. அதற்கான அதை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. நீங்க எப்படி சம ஊதியம் கொடுக்க போறீங்க, எப்படி அவங்களுக்கு எல்லாம் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண போறீங்க, இதை பத்தி எல்லாம் எந்த கிளாரிட்டியும் கிடையாது. விஷயம் என்னன்னா, முதல் அறிவிப்புல முதலாளிகளுக்கான ஒரு பெரிய சலுகை வந்து கொடுத்தாச்சு. ஹையர் அண்ட் ஃபயர், பர்மனன்ட் இதை வந்து க்ளோஸ் பண்றது, வேலை நிறுத்தம் செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இல்லாம ஆக்குறது, அண்ட் ஒரு சட்டபூர்வமான பரிகாரங்களுக்கான வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. 100 தொழிலாளர் இருந்த இடத்துல 300 தொழிலாளர்கள் இருக்கிற நிறுவனம் தான் அது வரைக்கும் யார் வேணா அனுப்பலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. 100 பேர் எவ்வளோ மொத்த பேர் வேணும் வேலையை விட்டு நீக்கிட்டு புதுசாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தற்காலிகம் வச்சுக்கலாம், அவங்க வந்து அதை உரிமையாக ஃபைட் பண்ண முடியாது. ஆமாம், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கறதுங்கிறதுனால உங்களுக்கு அது கிடைக்க போகிறது என்ன? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அது கூட என்னன்னா ஒரு தற்காலிக சலுகை. அதுலேயும் நிறுவனங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இதுல முக்கியமான 2 அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க. நிறுவனங்கள் இதுவரைக்கும் சில சட்டங்களை ஃபாலோ பண்ணல, சட்டபூர்வமாக நடந்துக்கலைன்னா அது ஒரு கிரிமினல் குற்றம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதலாளிகளுக்கு வந்து சட்டத்தை மீறினா
அது கிரிமினல் நடவடிக்கை இல்லை, அதெல்லாத்தையும் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களே சர்டிஃபிகேஷன் கொடுத்தா போதும். ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட் போய் இனி சர்வசாதாரணமாக ரெய்டெல்லாம் நடத்திட முடியாது. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அவங்களே, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சர்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் போய் ரெய்டு நடத்துறதுக்கான அந்த அரசுக்கு இருந்த கட்டுப்பாட்டை வெளியில் எடுக்கிறாங்க. முதலாளி இனி வந்து கிரிமினல் நடவடிக்கை இல்லை, ஒரு சட்டத்தை மீறினாலும் அதிகபட்சம் பெனால்ட்டி கட்டிட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் ஒரு தொழிலாளி வந்து இருந்த உரிமையை இப்போ கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் 14 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு அல்லது திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து பண்ணீங்கன்னு சொன்னால், ஒரு நெகோசியேஷன் போகும்போது 14 நாள் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். அதன் பிறகு நெகோசியேஷன் நடக்கும்போது, பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா அது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, வேலையை விட்டு அனுப்பலாம், 50,000 ரூபா வரைக்கும் ஃபைனு, அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ பேச்சுவார்த்தை வந்து சாதகமா இல்ல, அதில் ரிசல்ட் இல்லைன்னு தெரிஞ்சா போராட்டம் தானே பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ அதுதான் இதுல தெளிவே கிடையாது. நீங்க அதாவது இந்த நெகோசியேஷன் எவ்வளவு நாள் நடக்கும்? நீங்க 10 வருஷம் நெகோசியேட் பண்றான்னு வச்சுங்க, நீங்க 1000 ரூபா ஊதிய உயர்வு கேட்டு போராடுறீங்க, நெகோசியேஷன் ப்ராசஸ் 10 வருஷம் நடக்குது. இது எவ்வளவு நாள்? நெகோசியேஷனுக்கான காலக்கெடுன்னு நிர்ணயிச்சுக்கான கிடையாது. அரசை கண்காணிக்கிற இடத்துல இருந்து வெளியில் அனுப்பிட்டு, முதலாளிகளே தங்களை பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டு, தொழிலாளர்கள் யூனியன் உருவாக்குறதுக்கான டோர்ஸும் க்ளோஸ். ஃபேக்ட்ரியில் வந்து 10% பேர் வந்து முன்மொழிஞ்சாங்கன்னா, இல்லை ஒரு சங்கத்தை உருவாக்கலான்ற ஐடியாவில் இருந்தாங்கன்னா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களே. நீங்கள் 10% இருந்தால், இதுக்கு முன்னாடி வெறும் 7 பேர் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் யூனியன். ஒரு 7 பேர் இதுக்கு முன்னாடி. ஆமாம், 7 பேர் முடிவு பண்ணால் போதும். ஆமாம், 7 பேர் சேர்ந்து ஒரு யூனியனை நீங்கள் பதிவு பண்ணி, இப்போ வந்து என்னென்னா 10 பேரை மெம்பராக சேர்த்தீங்கன்னா தான் நீங்கள் யூனியனை ஆரம்பிக்க முடியும். அப்புறமா நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு இருக்கிற யூனியன் வந்து 51% இருக்கிற யூனியனாக கேட்போம். 51% ஓட்டு இருக்கிற செல்வாக்கு இருக்கிற 51% பேர் மெம்பராக இருக்கிற யூனியனை தான். ஃபேக்ட்ரியில் இருக்கிற தொகையில் 51 பேர் பாதிக்கு மேலே அப்படின்னா என்னென்னா ஒரே ஒருத்தர் பேச முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வந்து 40% இருந்தால் 2 பேர் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள், பெரிய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து சொந்தமாக ஒரு யூனியன் வச்சுருப்பாங்க, தனக்குன்னு ஒரு யூனியன் வச்சுருப்பாங்க. அது முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செயல்படும். இப்போ என்ன ஆகும்? நீங்கள் புது யூனியனை ஆரம்பிக்க முடியாது. பழைய யூனியனில் 51% இருக்கிற யூனியனை தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அது இல்லைன்னாலும் மெஜாரிட்டி இருக்கிற யூனியனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்கே ஈடுபடும் நெகோசியேஷன்ல. ஸோ தட் ஆப்வியஸ்லி ட்ரேட் யூனியன் சைட்ல இருந்தும் முதலாளி தான் பேச போறாரு, கம்பெனி சைட்ல இருந்தும் முதலாளி தான் பேச போறாரு. ஸோ தொழிலாளிக்கு ஒரு வாய்ஸ்னு ஒன்று கிடையாது. கிக் ஒர்க்கருக்கு 2% சொல்லி அதை என்ன பண்றாங்கன்னா கிக் ஒர்க்கரை வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கோரிக்கைகள்லாம் மற்ற தொழிலாளர்கள் மாரி எங்களை அணுகணும், எங்களுக்கான பணி பாதுகாப்பு செய்யணும், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கோ எங்களோட சம்பள உயர்வையோ மற்றதையும் நாங்கள் பேசுறதுக்கான உரிமைகள் வேணும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே போராடிட்டு இருக்காங்களே. அதில் கிக்வொர்க்கர்ஸ்னா யாருன்னு சொல்லி, அதாவது இந்த இணையம் வந்த பிறகு வேலைக்கு வந்துட்டு, இப்போ அர்பன் கம்பெனி ஒரு வீட்டை க்ளீன் பண்ணுறோம், ஒரு நாள் வந்துட்டு, அதாவது என்னென்னா அங்கே தொழிலாளிங்கிற ஒரு செக்ஷனே கிடையாது. அவன் ஒரு பார்ட்னர். ரேபிடோ ஓலா ஓடுறோம் ஒரு பார்ட்னரு, இவன் ஒரு பார்ட்னரு, வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறோம் கம்பெனி பார்ட்னர், நீ வேலையை செய்கிற, நான் உனக்கு பிடிச்சி கொடுக்குற புரோக்கரு, நான் கமிஷனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமிங் அப்படிங்கிற ஒரு சலுகையை கொடுத்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தொழிலாளியினுடைய எதிர்காலம், அவங்களுடைய மற்ற நலன்களை பாதுகாக்கிறதுங்கிற பொறுப்பிலிருந்து நிறுவனங்கள் விலகுது. இந்த கிக் ஒர்க்கரை ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா இந்த மாதிரியான ஒரு செக்ஷனோட நீண்ட கால பிரச்சனைகள் குறித்து சமூகம் விவாதிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து லீகலைஸ் பண்ணுறாங்க. 2% அவர்களுடைய வருவாயில் 2% அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ஐ மீன் அந்த ஒரு நிதியாக கொடுக்கணும். அப்படின்னா அந்த கிக் ஒர்க்கரோட வெல்ஃபேரை கவர்மெண்ட் பார்த்துக்கணும், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உதிரி பொறுப்பு இல்லாமல் அந்த தண்ணி தெளிச்சு விட்ட ஒரு செக்ஷனை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரியான சொன்னாங்கல்ல 2% சமூக பாதுகாப்பு கொடுத்துருக்கோன்னாங்கல்ல, என்ன கொடுக்க போகிறாங்க? அதை பற்றி இல்லையே, எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அரசாங்கத்துக்கிட்டேயே எந்த திட்டங்களும் கிடையாது, எந்த விதமான ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லை. இது ஒரு வாக்கியம். அது மோடி சொல்லுவார் தெரியுமா, 2047 வல்லரசு ஆகிடுவோம், எப்படி ஆவ, என்ன செய்ய போகிற, அதுக்கு வந்து 5 வருஷமாக என்ன டெவலப்மெண்ட்டை நீ காட்ட போகிற, எதுவுமே கிடையாது. அது ஒரு ஸ்லோகன். அது எல்லாரும் நல்லா இருப்போம்னு இந்த ஒரு சாமியாரங்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான ஒன்று. என்ன சமூக பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க? அவனுக்கு மெடிக்ளைம் கொடுக்க போகிறீங்களா? தெரியாது. பென்ஷன் கொடுக்க போகிறீங்களா? தெரியாது. பிஎஃப் கொண்டு வர போகிறீங்களா? எதுவுமே கிடையாது. 2% அவங்க கொடுத்தணும், 1லேருந்து 2%. அதை வாங்கி வச்சுக்கும், என்ன செய்வாங்கன்னு தெரியாது. பல இந்த மாதிரியான நிதி பயன்படுத்தப்படாமலே பல சமயங்களில் கிடக்கு. ஏன்னா எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கான விதி கிடையாது.
அந்த கிக் ஒர்க்கர் கல்ச்சரை என்கரேஜ் பண்ணுறதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுடைய பாமரத்தனத்தை இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க நிறுவனங்கள். என்னோட நண்பர்கள்லாம் ஓரளவு ஆட்களை வேலைக்கு எடுக்கிற இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களோட பார்வையில் பார்க்கும்போது என்னென்னா, புதுசாக ஒரு பையன் சேர்றாங்கன்னு சொன்னால் ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபா சம்பளம் கொடுக்கலான்னு வச்சுங்க அவங்களோட வசதிக்கு. அப்படி ஒரு வேலைக்கு ஆட்களை எடுக்கும்போது இளைஞர்களோட ப்ரையாரிட்டி எப்படி இருக்குன்னா, சார் சும்மா ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஸ்விக்கி ஓட்டி இதை விட ஜாஸ்தி சம்பாரிச்சிடலாம், மீதி நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம், நான் ஏன் அந்த வேலைக்கு வரணுங்கிறாங்க. ஒரு வேலைக்கு 2 விதமான பிரச்சனை இந்தியா வந்து எதிர்கொள்ளுது. எதனாலன்னா, ஒன்று உங்களுக்கு ஆட்கள் போதுமான அளவு கிடைக்கிறது இல்லை, 2வது பெரும் எண்ணிக்கையான ஆட்களுக்கு வேலை இல்லை. எங்கேருந்து இந்த இது உருவாகுதுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி வேலைகளை செய்யும் போது நிரந்தர பணிகளுக்கு ஆள் வர்றதில்லை. அது சுற்றி வளைச்சு இந்தியா மாதிரி ஒரு ஒரு தொழில் செய்கிறவங்களை நம்பி, அதாவது வேற இண்டஸ்ட்ரியை வர வச்சு பிழைக்க வேண்டிய நாடுகளுக்கு இந்த கல்ச்சரே ரொம்ப ஆபத்தான கல்ச்சர். பட் அரசாங்கம் இந்த கல்ச்சரை என்கரேஜ் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ஆள் வரலன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷர் உள்ள வரல, அவர் வந்து ஒரு 15-18,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வேலை செய்யறவன் செத்து போனானா, ரிட்டையர்ட் ஆனானா, அதை ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆள் வரணும்ல. அதுக்கு எங்க போவாங்க? உலகளாவிய அளவில் இந்த புதிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஐரோப்பாலெல்லாம் இருக்கு. 8 மணி நேரம் வேலை 6 மணி நேரமா குறைக்கலாமா? கான்டினென்ட் நாடுகள்ல எல்லாம் வேலை நேரத்தை வந்து குறைக்கிறாங்க, 4 நாள் வேலை செய்யறதுக்கு உண்டானதுக்கு போறாங்க. சில நாடுகள் என்ன செய்யுதுன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் வரப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மக்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட குறைந்தபட்ச கண்ணியமான வாழ்க்கையை உறுதிப்படுத்தலாமாங்கிற மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் போகிறாங்க. அது இந்தியாவில் சாத்தியம் இல்லை அப்படின்றத வச்சுக்கிட்டாலும் கூட, நாம் இது போன்ற இந்த உலகத்தின் போக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மாற்றிக்கொண்டிருக்கிற அந்த வடிவத்தை, அது மக்களுக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறதுங்கிற திசையில் போகாமல், இவர்கள் மேலே மேலே அவங்கள சுரண்டி ஏமாற்றி ஒரு நிரந்தர முழுக்கவே இந்த லைனை வந்து 2 விதத்துல சுருக்கிடலாம். என்ன செய்யறாங்கன்னா, நிரந்தர பணி எல்லாரையும் தினக்கூலியா மாத்துறாங்க. எந்த செக்டாரா இருந்தாலும், எனி செக்டர், எந்த கிரேடா இருந்தாலும் அதற்கான எல்லா லூப்பையும் வச்சுட்டு தான் இந்த திட்டங்களே கொண்டு வந்திருக்காங்க. சட்டம் இல்லைன்னும் போது நீங்க ஏற்கனவே பாதுகாப்பு, அதாவது நிரந்தரப்படுத்துவதுங்கிறது ஒரு சட்ட பாதுகாப்பு. இப்போ அது வந்து இன்வாலிட். ஆனால் ஏற்கனவே அப்படி ஒரு சட்டம் இருக்கும் போதே கூட அதை செய்யலைல்ல நிறுவனங்கள் பெரும்பாலும். அதற்காக இப்போ பிரச்சனை என்னன்னா, நிறுவனங்கள் செய்யலைன்னாலும் கூட அவங்கள கேள்வி கேட்கறதுக்கான உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வாய்ப்பு இருந்துச்சுல்ல. இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலான்னு ஒன்று இருந்துச்சுல்ல. இனிமே ஒரு தொழிலாளி அவன் போய் ஹைகோர்ட்டுக்கு தான் அப்பீல் பண்ணணும்னா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைகோர்ட்டுக்கு வர்றதுங்கிறது எத்தனை பேருக்கு அஃபோர்டபுள்? ஒரு தீர்ப்பாயத்துக்கு போறதுங்கிறது எத்தனை பேருக்கு? இப்ப தீர்ப்பாயத்துக்கும் ஆப்பு வைக்க போறாரு. இந்த மாதிரியான ட்ரிபியூனலையும் காலி பண்றதுக்கு வேலை எடுத்துட்டாங்க. அதுல தானே கவாய் சண்டை போட்டது. இப்ப அடுத்து இவரு சூரியகாந்த் வந்திருக்காரு, நான் எப்படி ரூல் பண்ண போறேங்கிறத அவர் காட்டிட்டாரு. நேத்து என்ன சொல்லியிருக்காரு? நேத்து ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காருல, ஒரு கிறிஸ்டியன் வந்து வேறொரு மத வழிபாட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ராணுவ வீரர் வந்து அந்த ராணுவ தளபதி அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க நடக்கிற ஒரு சீக்கிய வழிபாட்டுக்கு அவர் போக மாட்டேங்கிறார். நான் ஒரு கிறிஸ்டியானிட்டியை பிராக்டிஸ் பண்றவன், நான் அங்க போக கூடாதுன்றார் என்னோட மத வழக்கப்படி. இந்த காரணத்தை சொல்லி உன வேலையை விட்டு தூக்குனது சரின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நேத்து சூரியகாந்த். ராணுவத்தில் உட்காந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறதா? மதச்சார்பற்று இருக்கணுமேன்றார் அவர். இந்த வாசகத்தை நான் என் வாழ்நாளில் இத்தனை நாளில் இப்படி ஒரு அப்சர்வேஷனை கேட்டதில்லை. ரோட்டில் போகிறவங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு அப்சர்வேஷனை சொல்லி கேட்டதில்லை. எது மதசார்பற்றதுங்கிறது எது? இன்னொருத்தரோட நான் நிகழ்ச்சிக்கு போக மாட்டேங்கிறது எப்படி? ஒரு மத நிகழ்ச்சிக்கு போக மாட்டேன்னு ஒருத்தர் மறுக்கிறது ஒரு மிலிட்டரியில செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆர்மி அதை பண்ணது தானே மதசார்பற்றது. ஆமா, நீங்க அந்த வழிபாடு நடக்கக்கூடாதுங்கிறது தானே மதசார்பு. ஆமா, நீ அதுல மதத்தை சார்ந்தே இருக்கக்கூடாதுங்கிறது தான் இவர்கள் சிம்பிளா. ஓகே, அப்போ அடுத்த 14 மாசம் எப்படி இருக்க போகுது ட்ரைலர் அப்படின்றத ஒரு சொல்லிட்டாரு. ட்ரைலர் வந்து காட்டியாச்சு. இனிமே உங்களுக்கு சட்டபூர்வமான பரிகாரங்கிறது இல்லை. இதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, கோர்ட்டோ தீர்ப்பாயமோ இந்த வேலை நிறுத்தம் நடந்தால், வேலை நிறுத்தம் சட்டவிரோதம்னு சொன்னால், அது வந்து அதை நடத்தினவங்க மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கலாம். வேலை நீக்கம் அல்லது சிறையோ ஏதோ ஒன்று நடவடிக்கை எடுக்கலாம். இது ரொம்ப கம்மி. நான் இப்போ சொல்றது என்னன்னா, இனி என்னென்ன செய்ய போறோம், இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறது குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் கிடையாது. ஸோ அந்த வழிகாட்டுதல்கள் எப்படி வேணா இருக்கலாம், நீங்க வர இருக்க முடியாதுல்ல. அரசு கொடுக்கலன்னா நிறுவனம் வந்து முடிவு பண்ணிக்கலாம், இதுதான் இதுதான் இது இல்ல. நிறுவனம் வந்து எதையும் ஹைஜாக் பண்றதுக்கு உண்டான லைசன்ஸ் இருக்கு, இன்னமையும் செய்வாங்க. இப்போ மாநிலங்களே தீர்மானிச்சுக்கலாம். குறைந்தபட்ச இந்த 300ங்கிறது இருக்கு இல்லையா, 300 சில மாநிலங்கள் நினைச்சா அதை கூட இன்க்ரீஸ் பண்ணலாமா இருக்கும். இந்த மாதிரியான லூப் எல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஆன ஹோல் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இது லேபர் லாலாம் இல்லை, ஓனர் லா, தொழிலாளர்களுக்கான சட்டம் எல்லாம் இல்லை.
முதலாளிகள் கஷ்டப்படாமல் தாங்கள் விரும்பினது ஏதாவது ஒருத்தர் எதிர்த்தாங்களா பார்த்தீங்களா? இதில் 2 மோசடி நடந்தது. ஊடகங்கள் இதனுடைய ரொம்ப ஒரு சாஃப்டர் வெர்ஷனை மட்டும் காட்டிட்டு ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கங்களினுடைய பார்வையை ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க. டெல்லியில போராட்டம், பெங்களூர்ல போராட்டம், இதெல்லாம் ஒயரு இன்னும் சில இதுல தான் அது மாதிரி தான். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லையே. மெயின் ஸ்ட்ரீமில் நான் அநேகமாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் பார்த்ததில் மெஜாரிட்டி இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுறது என்னன்னு சொன்னால், இது எளிமையாக்கியிருக்கு. தொழிலாளர்களுக்கு வந்து ஒரே வருஷத்தில் கிராஜுவிட்டி கிடைக்கும், அவங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்கும், அவங்களுக்கு மைக்ரண்ட் ஒர்க்கருக்கு போக்குவரத்து கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் கொடுக்கலன்னா என்ன செய்வாங்கங்கிறதுக்கான எந்த இதுவும் கிடையாது. 40 வயசுக்கு மேலே ஹெல்த் செக்கப் நீங்கள் எப்படி வேணால் பைபாஸ் பண்ணலாம். நீங்கள் பாதுகாப்பு, பிபி சுகரை பார்த்துட்டு ஹெல்த் செக்கப்னு அதை சொல்லலாம். இல்லை ஒரு 2000 ரூபா பேக்கேஜ் எப்படி வேணால் சொல்லலாம். ஹெல்த் செக்கப்னா என்ன ஸ்டாண்டர்ட் ஓகே தெரியாது. இல்லை வேற ஒன்று செய்யலாம். இப்போது நான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மர்ச்சன்டைசிங் வேலை இருந்தபோது வெளிநாட்டு வேலைகளில் இருந்த என்னோட நண்பர்கள்லாம் வந்து 35 வயசுக்கு மேலே புது வேலைக்கு அப்ளை பண்ணவே முடியல அவங்களால. ஏன்னா ஏஜை காரணம் காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 35 இயர்ஸ்க்கு மேலே ஒரு மர்ச்சன்டைசரை எடுக்கிறது வேஸ்ட்டு, வேண்டாம் அப்படின்னு உரங்கட்டினாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 500 வேலைகளுக்கு அப்ளை பண்ணார் இன்டர்நேஷ்னலாக. எத்தனை இன்டர்வியூ கால் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் குறைஞ்சது ஒரு 200 2 500 500ல் பைத்தியமே ஆயிட்டார் கிட்டத்தட்ட. அவர் பாதி சம்பளத்துக்கு இறங்கிடலாங்கிற லெவல். அது ஏஜ் தான் காரணம். அது ஒரு மெயின் கிரைட்டீரியா. அவர் சொன்னது என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக விசாரித்த போது என்னென்னா அபவ் 35ன்னு சொன்னால் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, அதை வந்து ஓரம் கட்டிடுறாங்க. ஒரு 30 வயசு இருக்கட்டும். அதில் வெவ்வேறு இருக்குது தொடர். நம்ம இங்கே வந்து ஏற்கனவே சட்டபூர்வமான கட்டுப்பாடுகள் இருந்த போதே நம்ம கம்பெனிகள் அதை வந்து எவ்வளவெல்லாம் வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். திருப்பூரில் 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு நான் வேலைக்கு இருந்தபோது, எப்போது 2003 இதாங்க நிலைமை. அதுக்கு முன்புல இருந்தே காலையில் 8 மணிக்கு போனீங்கன்னா நைட் 8 மணி. கார்மெண்ட்ஸ் சண்டே ஒர்க்கு கம்பல்சரி. சாயங்காலம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வெயில எப்போ பார்க்கலான்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பார்க்கலாம். காட்டுத்தனமாக வேலை நடக்கும். 12 மணி நேரம் ஷிஃப்ட் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கல்யாணம் ஆன பெண்கள் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா சாமானியத்தில் வேலை கிடைக்காது. பெங்களூரில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா ப்ரெக்னன்சி லீவ் போவீங்க, 6 மாதம் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும். எதுக்கு தலைவலி? ஓரலாக அதை வலியுறுத்தி ப்ரெக்னன்சி பிளான் பண்ணக்கூடாது 1 வருஷம்னு சொல்லி கட்டுப்பாடு விதித்து ஆட்களை சேர்த்த நிறுவனங்கள் உண்டு. அப்படி ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் ரிசைன்மெண்ட்டு போகணும். இந்த மாதிரி ஓரலாக அக்ரிமெண்ட் போட்ட நிறுவனங்கள் 11 மாதத்தில் கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணுற நிறுவனங்கள் உண்டு. இப்போது வங்கிகள் அதான் செய்கிறாங்க. அங்கே டெம்பரவரியாக ஹவுஸ் கீப்பிங் வேலைகளில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பர்மனெண்ட் ஆனவங்கெல்லாம் உண்டு. இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க கான்ட்ராக்டை பண்ணுறாங்க. இப்போவே இருக்கிற சட்டபூர்வ பாதுகாப்புலையே என்னென்ன லூப் இருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்கிறாங்க. இல்லை, இப்போ இதில் குறிப்பாக பெண்களோட நைட் ஷிஃப்ட்ன்றது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை அவங்களோட ஒப்புதலோட அவங்களோட கன்சர்னோட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பெண்கள் வந்து நைட் ஷிஃப்ட் நாங்கள் பண்ண விரும்பலை அப்படின்ட்டா அவங்க டே ஷிஃப்ட்லேயே கண்டினியூ பண்ண முடியுமா? அதை அவங்க போராட முடியுமா, நிப்பாட்ட முடியுமா? அதான் உங்களுக்கு தான் போராட்டத்துக்கான பாதையே கிடையாது. நீங்கள் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? ஒரு யூனியன் சேர்க்கலாம் இல்லையா? இந்த லா சொல்லுதேன்னு சொன்னால் அவ்வளவுதான். அது ஒரு சடங்கு. அது ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி. இந்த மந்திரத்தை சொன்னால் சாவு வராது அப்படின்னு சொன்ன ஒரு மந்திரம் ஒரு ஆறுதல் தான் தரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது வேலை செய்யாது இல்லையா? நிலைமை அதாவது ஒரு சிம்பிள் உதாரணம் வச்சுக்கலாம். மகாராஷ்டிராவில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்கிற பெண்கள் கழுத்தில் ஆணி பெல்ட்டை மாட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க, சிறுத்தை தாக்குதல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. இதுதான் நிலைமை. நீங்கள் உயிரை பணையம் வச்சு கரும்பு வெட்ட போகணுங்கிறது தான் நிலைமை. இதில் அரசாங்கம் எப்படி எப்படி நீயே கழுத்தில் பெல்ட்டை கட்டிட்டு உன்னை காப்பாற்றிக்க அப்படின்னு ஒரு அரசு வந்து அவங்கள கைவிடுதோ அதே போல தான் இங்கேயும். ஓகே, இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு தொழிலாளி தான் செத்து போயிடுவோங்கிற ரிஸ்க் இருந்தாலும் பெரிய ஆணியோட கழுத்தில் ஒரு பெல்ட்டை மாட்டிக்கிட்டு கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. கரும்பு உயரம் இந்த உயரம் இருக்கும். அந்த கரும்பை வெட்டி எடுக்கிற உள்ளே போய் பார்க்குற ஒரு வேலை, கழுத்தில் வெறுமனே ஒரு டவலை சுற்றிட்டு வேலை பார்க்குறதே கஷ்டம். அந்த பெல்ட்டை கட்டிட்டு வேலை பார்க்குறாங்கன்னா வேலை சூழ்நிலை அவங்களோட தினசரி வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும். கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டு வேலை செய்கிறாங்க. ஏன்னா பீரியட்ஸ் டைம் வந்து அது அவங்களுக்கு ஒரு சுமையாக இருக்குதுன்னு சொல்லி கர்ப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணுறாங்கங்கிற செய்தி 10 வருஷத்துக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது. இந்திய தொழிலாளர்களுடைய நிலைமை அதுதான். இப்போ ரெட்டிட்ல ஒருத்தர் ஒய்ஃபுக்கு பிரசவம் எனக்கு 2 நாள் லீவ் கொடுக்கணும்னு கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கன்ற மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸாக வேலை சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கு.
இல்லை ஏற்கனவே வந்து தொழிலாளர்கள் வந்து பணி பாதுகாப்பு இல்லை, சரியான ஊதியம் இல்லை, நிரந்தரமாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது டோட்டலாக இன்னும் வந்து காலி பண்ணுறதுனா அதாவது ஏற்கனவே எதுவும் இல்லைன்றதான் போராடணும். அப்போ இப்போ கொண்டு வந்த ரிஃபார்ம் வந்து எதை காலி பண்ணியிருக்குது? அதாவது காலி பண்ணிருக்கு. இனிமே நிரந்தர பணிங்கிறத கனவு காணாதீர்கள். அதாவது நிரந்தர பணி கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கு, ஆனா அது நடைமுறையில் கொடுக்கறது இல்லை. இப்போ சட்டமே இல்லை. இல்ல இப்போ அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ NLC-ல 15,000 நிரந்தர பணியிலிருந்து 6,000 5,000 6,000 நிரந்தர பணின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 5,000த்தையும் காலி பண்ணலாம்ல. பேங்கிங்க கிளரிக்கல் எடுக்கிறதே இல்லை இப்போ ரீசெண்டா. அதை இன்னும் அதுக்கு ஒரு புதுசா இனிமே எல்லாமே கொண்டு வரலாம். நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா அதற்கு இருந்த தடைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரோடு கிளியரா இருக்கு. இனி அந்த ரோட்டு வழியா புல்டோசர் வரலாம், என்ன வேணா வரலாம். அதுதான் அவர்கள் இந்த ஒரு சுரண்டலை சட்டபூர்வமாக்குவதற்கு உண்டான எல்லா அடிப்படை வழிகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி வேணா குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிக்கல, குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிக்கல. ஏன் இவ்வளவு பிணக்கெட்டு? அதை விடவும் இதை கொண்டு வர்ற முறை இருக்குல்ல, இந்த அடிப்படையிலே இருக்கிற ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா. 2020 கடுமையான எதிர்ப்பு வருது. கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு உங்களை மெஜாரிட்டியை வச்சு பாஸ் பண்ணியாச்சு. 5 வருஷம் கழிச்சு பீகார் எலெக்ஷனை முடிச்ச கையோட இதை கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லை, இவனுங்க போகிற வேகத்தை பார்த்தா இன்னும் கொடூரமான தீர்ப்பாயங்களை காலி பண்ணுறதுக்கு, அடுத்ததாக சனாதன தர்மத்தை சட்டபூர்வமாக ஃபாலோ பண்ணுறதுக்கான அதிகாரிகளை நியமிக்க போகிறேன்னு சொல்லி பீகாரில் ஒரு இதை பார்த்தேன், நியூஸை பார்த்தேன். எல்லாரும் ராமரா மாறுங்கன்னு மோடி வந்து பேசுகிறாரு காவி கொடியை பறக்க விட்டுட்டு. ஸோ தட் ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக இந்த கட்டுமானத்தை, நாட்டின் அடிப்படை கட்டுமானத்தை சிதைப்பதற்கான எல்லா வேலையும் முரட்டுத்தனமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதில் மீடியாக்கள் சாதாரண மக்களுக்கான சந்தேகங்களையும் அவர்களுடைய, நீங்கள் SIR செய்தி இருக்குல்ல, அதை எப்படி கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கல்ல. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவது எப்படி, ஃபில் பண்ணலன்னா உங்கள் ஓட்டு போயிடும், நீங்கள் எப்படி உங்கள் ஃபோட்டோ போகாமல் எப்படி பாதுகாக்கிறது. அதாவது வாக்காளராக சேர்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்புங்கிறத வலியுறுத்த வேண்டிய மீடியாக்கள், நீ சும்மா இருந்தீங்கன்னா, நீ தப்பாக ஃபில் பண்ணினா உனக்கு நீ வாக்காளராக இருக்க முடியாதுன்னு எல்லா பொறுப்பையும் சாதாரண மக்கள் தலையில் கொண்டு வந்து போட்டதை போல தான் இங்கேயும் அதை செய்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, அரசாங்கத்தினுடைய ஒரு நோட்டீஸ் போர்டாக, அரசாங்கத்தினுடைய ஒரு சியர் லீடராக மீடியாக்கள் மாறி இருக்கு. டேஞ்சர் சைடு ஒன்று, அவங்க ரூத்லெஸ், ஒரு இரக்கமே இல்லாமல் கண்ணில் தோன்ற எல்லாத்தையும் அந்த இல்லை. இப்போ அவங்களுக்கும் சாதகம் இல்லை. இப்போ நீங்கள் புதிய தலைமுறையில் நியூஸ் 18 ஏற்கனவே பஞ்சாக தூக்குனாங்க ஆட்களை வேலையை விட்டு. இதுக்கப்புறம் அவங்க அதை பிரச்சனையே இல்லாமல் ஆமாம் இனி வந்து அதாவது வந்து முன்பு நடக்கும் தெரியுமா, அந்த அடிமைகள் காலத்தில் டோக்கனை அள்ளி தூக்கி போடுவாங்க, அடித்து மோதி டோக்கனை கைப்பற்றுறவனுக்கு வேலைங்கிறது இருக்குல்ல, ஏறத்தாழ அந்த மாதிரி ஒன்று கொண்டு போகிறாங்க. இதில் நான் நினைவுபடுத்த வேண்டிய செக்ஷன் எதுன்னா மிடில் கிளாஸ் தான். உங்களுடைய இறுதி நம்பிக்கை, நல்லா பிள்ளை நல்லா படித்தா, ஒழுங்காக வேலை பார்த்தா அவன் வாழ்க்கை வந்து பாதுகாப்பாக இருக்கும், ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை பார்த்துட்டு அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்கல்ல, இது உங்களுடைய கனவுல ஆசிட் ஊற்றிருக்கு அரசாங்கம். உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நிரந்தர பணின்னு ஒன்று கிடையாது. உங்கள் குழந்தைகள் ஒரு கியூரியாசிட்டியில் ஃப்ரீயாக இருக்கலாம், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிக் ஒர்க்கராக போகிறதுக்கான வாய்ப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அவனுக்கு என்ன தோணும், நான் ஏன் படிச்சுட்டு அந்த வேலைக்கு போகணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பிடெக் ஒன்று பண்ணுறீங்க, 4 வருஷம் கவர்மெண்ட்டுக்கு போனீங்க, ப்ரைவேட் இன்ஸ்டியூட் ஏதாவது போனீங்கன்னா அதனுடைய செலவு, அதுக்கு ஆகிற அவங்க கொடுக்க வேண்டிய உழைப்பு, +2ல் எடுக்க வேண்டிய மார்க்கு, இதெல்லாம் அவனுக்கு தோணும். எதனால், சரி ஓகே லைஃப்பில் நல்லா இருக்கலாங்கிறதான் அதன் பின்னால் இருக்கிற ஒரே நியாயம். இப்போ அந்த நியாயத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும்? ஆல்ரெடி டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்விக்கி ஓட்டுறாங்கன்னு சொல்லி டாக்டர் சாந்தி பேசியிருந்தாங்க. போதுமான சம்பளம் இல்லை, டாக்டர்களுக்கு போதுமான ஊதியம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கல்வியின் மீதே உங்கள் குழந்தைகளுக்கு ஆர்வம் வராது. கல்வியின் மீது ஆர்வம் வரலன்னு சொன்னால் அந்த கிக் ஒர்க்கிங்கை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா வாழ்வின் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்காது, ஒரு பொறுப்பு இருக்காது. இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம அடுத்த தலைமுறையை வந்து கண்ணை கட்டி கடலை தள்ளி விடுற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கோம். இது குறித்த பொதுமக்கள் எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. பொதுமக்கள் எதிர்ப்பு இல்லைன்றது ஒரு இல்லை கவனம் பரவாயில்ல. அதான் கவனமே இல்லை. எதிர்ப்புன்றதை தாண்டி இதை பற்றி ஒரு கவனமே இல்லைன்றது ஒரு அபாயகரமாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் தொழிற்சங்கங்கள் இது 2020 வந்தது. அந்த டைமில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கோ இல்லை இப்போ இது வந்துட்ட பிறகு இது திரும்ப பண்ணுன்ற அளவுக்கோ இப்போ போராட்டங்கள் எதுவும் இல்லையே. அது நேரடியாக தொழிற்சங்கத்தோட தலையீட்டே இல்லாமல் ஆகுது இல்லை.
இது ஒரு இது ஒரு 2 விதமாக நம்மக்கிட்ட கல்ச்சுரலாக நம்மக்கிட்ட வந்து ஒரு டேமேஜ். எதுக்கு அதெல்லாம் யூனியனு? நீங்கள் நம்ம நேர்மையாக பேசலாமே. இப்போது வா போராடலான்னு கூப்பிடுற யூனியனை விட பஞ்சாயத்து பேசி லஞ்சம் கொடுத்து பிரச்சனையை முடிச்சுக்கலாங்கிற யூனியன்களுடைய அந்த தேவையை வந்து அதை அவங்கள ப்ரிஃபர் பண்ணாங்க பல சமயங்களில். அண்ட் அந்த தொழிற்சங்கங்கள்னாலே ப்ரொடக்டிவிட்டி போயிடும் அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கு மிடில் கிளாஸ் பலியாச்சு. முக்கியமான மிடில் கிளாஸ் தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களால தான் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக தேடி ஒரு நியாயத்தை வந்து பெற. இன்னொன்று என்டையர் மீடியாவும் மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணால் போதும், அங்கேருந்து செய்தி கீழே போயிடும்னு சொல்லிட்டு. ஸோ யூனியன்களுக்கு எதிரான ஒரு மனோநிலைக்கு ஆட்பட்டு அண்ட் நிரந்தர பணிகள்ங்கிறது வந்து எனக்கு கிடைச்சா போதும். நீங்கள் பேங்கிங்கில் தான் நடந்துச்சு. என்ன சொன்னாங்கப்பா, உங்களுக்கு பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கிடச்சிரும், புதுசாக வரவனு கிடையாது. பழைய ஆட்கள் பெருசாக சரி ரைட் என்னமோ என்ன போராடிட்டு, புது ஆட்களுக்கு என்னமோ வந்தால் சரி, அந்த பார்வையே போயிருந்துச்சு. இந்த 2 தரப்பையும் பிரித்தாங்கல்ல, பழசு புதுசுன்னு பிரித்த போது புதுசாக வர்றவனுக்கு தான் பிரச்சனை, உனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான பிரச்சாரம் எங்கெங்கே எல்லாம் சாத்தியம் இருக்கோ அங்கே எல்லாம் தொழிலாளர்களை வந்து பிளந்தாங்க. அண்ட் புதுசாக வர வேண்டியவங்களுக்கு அந்த தொழிற்சங்கம், அதனுடைய உரிமை, அதனுடைய தேவை என்ன, வரலாற்றில் அதோட பாத்திரம் என்ன. ஆக்சுவலாக தொழிற்சங்கங்கள்லாம் இருந்து தானே உலகம் தொழில் வளர்ச்சியில் அதிகமாச்சு. 8 மணி நேரம் வேலைன்னு சொன்ன பிறகு தானே இவ்வளவு பெரிய புரட்சியும் வந்தது. கோடிக்கணக்கில் ஏராளமான கார்கள் அமெரிக்காவில் 8 மணி நேரம்னு அதுக்கப்புறம் தானே அமெரிக்கா அதில் வளர்ந்தது. ஐரோப்பா அதன் பிறகு எப்போல்லாம் வந்து தனிநபர்களுடைய உரிமை, அவனுடைய சமூக பாதுகாப்புன்னு சொன்ன நாடு தான் இன்றைக்கும் நல்லா இருக்குது. நீ காப்பி அடிச்சா நாம் எங்கே கவனத்தை செலுத்தியிருக்கணும்? இங்கே இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்த போதோ அல்லது இந்த கிக் ஒர்க்கிங் வந்த போதோ நாம் காட்டியிருக்க வேண்டிய குறைந்தபட்ச எதிர்ப்பை காட்ட முடியல. அது யூனியன்களை வந்து மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது குறைஞ்சது. ஸோ யூனியன்கள் இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2020 கடுமையாக எதிர்த்து இப்போ அந்த குரலே வெளியில் வர விடாமல் போயிட்டாங்க. ஆதரவு குறையிறதுங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவதா நீங்கள் போராடுறது தெரிஞ்சால் தானே அவங்க இது பண்ண முடியும். அவங்கள கவனிக்கவே இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லேபர் லா, செங்கோட்டையன் இஷ்யூ. செங்கோட்டையன்கிறது ஒரு தனிநபர், அவர் போய் ஒரு கட்சியில் சேர போறாருங்கிறத எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க ஊடகங்கள். ஆமாம், இந்த லேபர் லாவை எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. செங்கோட்டையன் இஷ்யூவில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கன்னு பாருங்க. இதில் அதோட ப்ரொபோசிஷனை பாருங்க. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு எவ்வளவு, ஆதரவு எவ்வளவுன்னு பாருங்க. அநேகமாக எதிர்ப்புங்கிறத தொடச்சி எடுத்துட்டாங்க. நாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இந்திய மக்கள் அனாதையாக்கப்பட்டிருக்காங்க, டிட்டாச் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பிளக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக, வெல் பிளான்ட் அண்ட் மோட்டிவேட்டடாக இது நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய செய்திகளை தடுத்தாங்க, உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை எல்லாத்தையும் மாற்றினாங்க. கிட்டத்தட்ட ஒரு எந்த கஷ்டமும் இல்லாமல் அரசாங்கம், பாஜக அரசு என்ன செஞ்சுருக்குன்னா மக்களை ஒரு ஏதிலிகளாக, கிட்டத்தட்ட அகதிகளை போல ஆக்கியிருக்கு. அகதிகள்னால் யாரை பார்க்குறதுன்னு தெரியாது, கொடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும் இல்லையா? அதே போல் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தை பண்ண போகிறாங்க. அது நாளைக்கே நடக்கும்னு இல்லை, இன்றைக்கி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதற்கான எல்லா சட்டபூர்வ வழிகளையும் செஞ்சுட்டாங்க. ஸோ இதில் என்ன செய்யணுங்கிறது குறைந்தபட்சம் தகவலை தெரிஞ்சுக்கணும். இப்போவே நமக்கு வந்திருக்க தகவல் ரொம்ப குறைவு. இவங்க வெளிப்படை திடீர்னு ஓவர் நைட்டில் அதை அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து இன்னும் பரவலான விவாதம் தான் முதல் கோரிக்கையாக நடக்கும். இது குறித்து குறைந்தபட்சம் பேசணும். அண்ட் ஒன்று முக்கியமாக தெரிஞ்சு, எந்த ஒரு நெகோசியேஷன்லையும் யாருக்கான விதிகளை நீங்கள் வகுக்க போகிறீங்களோ அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும். இந்த என்டையர் ப்ராசஸில் தொழிலாளர்களுக்கு எந்த இதுவும் தரப்படலை. அந்த தொழிலாளர்களோட பிரதமர் வருஷம் பேசணும்னு ஒரு சர்வதேச விதி இருக்குது. நரேந்திர மோடி இது வரைக்கும் ஒரு தடவை தான் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சட்டங்கள் ஏற்றதை பற்றியோ இல்லை அதை ஃப்ரேம் பண்ணுற இல்லை டிஸ்கஸ் பண்ணுற குழுவிலேயே உங்கள் ரெப்ரஸன்டேஷன், தொழிலாளர் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. இல்லை அதை ஃப்ரேம் பண்ண பிறகும் அதை ஒரு கன்சர்ன் முன்பு செய்யலை, அதன் பிறகும் பேசலாம். இவர்களுக்கு பங்கே கிடையாது. ஆனால் நீங்கள் பட்ஜெட் போடும்போது பார்த்துருக்கீங்களா, முதலாளிகள்லாம் போய் பேசுவாங்க. இதில் வந்து லேபர் லா, தொழிற்சங்கங்கள் பரிசீலிக்கப்படவே இல்லை. ஸோ இதை அலோவ் பண்ணுறதுனா ஓகே ஃபைன். இதற்கு மேலே ஒரு சட்டபூர்வமாக இனி ஒரு சட்டபூர்வ பரிகாரம், அதாவது நீதிமன்றங்களின் வழியான பரிகாரம் கிடைக்கும்னு எனக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ ஃபர்தராக இதை மக்கள் நாம குறைந்தபட்சம் இந்த தகவல்களை உறுதிப்படுத்திக்கிட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு குறைஞ்சபட்சம் நமக்குள்ளே பேசுகிற ஒரு ப்ராசஸாவது ஆரம்பிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.